உங்களோட பாடியில் இருக்கிற டிசீஸை டேப்லெட்ஸ் இல்லை, டாக்டரும் இல்லை, உங்கள் மைண்டாக க்யூர் பண்ணுதுன்னா நம்புவீங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் தான். ஸோ அதில் சாப்டர் 6 மென்டல் ஹீலிங் பவர். ஸோ இந்த சாப்டரில் நீங்கள் கேட்கும் போது கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் லிட்ரலி ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம பாடியில் இருக்கிற ஒவ்வொரு செல்லும் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு தான் ஒர்க் பண்ணதான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? நீங்கள் டெய்லியும் நான் வீக், நான் சிக் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது ரியாலிட்டியாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை அக்செப்ட் பண்ணுது. ஸோ அதே நீங்கள் நான் ஹெல்தி, நான் வெல்தி இந்த மாதிரிலாம் நினைக்கும் போது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஸ்டோர் ஆகி ரியாலிட்டி என்ன நடக்குதுன்னா உங்கள் பாடி கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதுவும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. நான் வேணால் உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சீரியஸான டிசீஸ் இருக்குது. ஆனால் டாக்டர் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு சரியாயிடுச்சு, நீங்கள் ஹெல்த்தியாக தான் இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அதுவே ரொம்ப ஸ்ட்ராங்காக பேஷண்ட்டோட மனசில் பதிய ஆரம்பிச்சிச்சு. அதை அவங்க பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு கொஞ்ச நாள்லையே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருக்கு. ஃபியூ டேஸில் அவங்களுக்கு ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அவங்களோட பிலீவ் தான் இதுக்கு காரணம். ஸோ அதனால் நம்மளும் பாசிட்டிவான தாட்ஸையும் நம்ம பிலீவ் பண்ணோன்னா அது கண்டிப்பாக நம்மளோட பாடியை ஹீல் பண்ணணுன்னு இந்த கதை மூலமாக தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நம்ம ஜோக் பண்ணுறோமா, இல்லை ட்ரூத் உண்மையை சொல்கிறோமா, இல்லை பொய் சொல்கிறோமாலாம் தெரியாது. பட் அதை அக்செப்ட் பண்ணும். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அக்செப்ட் பண்ணுறதா சப்கான்ஷியஸ் மைண்ட்னு இதில் ரொம்பவே தெளிவாக தெரியுது. ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். டெய்லியும் நைட்டை நீங்கள் தூங்க போகும்போது உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணி இந்த 4 லைன்ஸை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்ச் நடக்கும். நான் இப்போ சொல்ல போகிறேன், கவனமாக கேளுங்க. நான் ஹெல்த்தியாக இருக்கேன், என் பாடி ஃபுல்லாக ஹீல் ஆகுது, நான் ரொம்ப ஸ்ட்ராங், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இந்த 4 லைன்ஸை நீங்கள் எப்போவுமே சொல்லிகிட்டே இருங்க. எதனால் நம்ம அதை தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறோன்னா, அப்போ தான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் ஓப்பனாக இருக்கும். ஸோ அப்போ தான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆக்டிவேட்டாகவும் ஆகும். இந்த டயத்தில் நம்ம இதை சொல்லும் போது இது நம்ம மைண்டுக்குள்ளே ஸ்டோர் ஆகி அது ரியாலிட்டியாக நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது மாதிரி நடந்திருக்கு. நிறைய எக்ஸாம்பிள் ஸ்டோரிஸும் இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி இப்போ சொன்னேன்ல ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டோரி, அது கூட இதனால தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. இதில் முக்கியமான ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? நீங்கள் உங்கள் மைண்டை ட்ரஸ்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பாடி உங்கள்கிட்ட பேசும். அதனால நீங்கள் அது எல்லாத்தையும் ஒரு ஃபீலோடு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஃபீல் பண்ணி சொன்னால் தான் இது ரியாலிட்டி ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ காய்ஸ், நம்ம எப்போவுமே நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த 4 லைன்ஸை சொன்னோன்னா நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சாப்டரில் இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான கான்செப்டோடு வரேன். பாய். ஸ்டாப். உங்களோட மைண்ட் உங்களோட பிக்கெஸ்ட் பவர். ஸோ ஸ்டே டியூன் டு வாட்ச் மோர் வீடியோஸ். பாய் காய்ஸ்.